அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சாப்பாடுனா மீன் வந்து மீன்காரம்மா வந்து வீட்டுக்கே கொண்டாந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் வந்து கட்லா மீன் வாங்கியிருக்கோம். இது வந்து அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி வெட்டி மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம தான் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா தான் எல்லாம் கழுவி கொடுத்தாங்க. இப்போ இதில் வந்து ஒன்று வந்து தலையும் இதுவும் வந்து ஆணத்துக்கு வச்சுட்டு இது வந்து வறுக்கிறதுக்கு பரட்டி வைக்கணும். இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு இது 3ம் வந்து ஜாரில் எடுத்திருக்கேன். இதோட வந்து புளி ஊற வச்சுருக்கேன் பக்கத்தில். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வந்து தலையும் வால் கொஞ்சம் இந்த துண்டை மட்டும் போட்டு அணை வச்சிடலாம். வந்துட்டு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த புளி கரைச்சதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணியோடையே வந்து மஞ்சள்தூளும் சேர்த்து அதை வந்து வச்சுட்டு அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு வச்சுருக்கிறதுலேயும் வந்து தக்காளியும் சேர்த்து இந்த 4ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி முழுசாக போட்டால் அணத்தில் அப்படியே முழுசாக தோலாக கிடந்துட்டுருக்கும். அதனால தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயமும் சீரகமும் போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் அந்த எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து ஒரு பச்சை மிளகா ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு லைட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து அது வீட்டிலே அரைச்சி வச்ச வந்து தனி மிளகாத்தூளும் வீட்டில் அந்த வச்சுருக்க மீனானத்துக்கு போடுற வந்து ஒரு குழம்பு மிளகாய் மசாலா வச்சுருக்கோம். அது வந்து சேர்த்துட்டு எண்ணெயில் அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வந்து கொதிக்க வேண்டாம், கொதிக்க விடாமல் இருந்துகிட்ருக்கட்டும். அது இதில் வந்து தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், சோம்பு இதை அரைச்சது வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். புளி மசாலா கரைச்சி அதில் வச்சுருக்கோம்ல எண்ணெயில் தாளிச்சதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக வலித்து இதில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான ஜாரில் இருக்கிறதுல அலசி கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றி ஆணவத்தை வந்து கூட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஆணம் வேணுங்கிற மாதிரி. புளியை மட்டும்தான் நம்ம கரைச்சி அந்த புளியில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி நான் வந்து ஊற்றலை. இப்போ அதை வந்து கரைச்சி பார்ப்போம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மிக்சியில் இருக்க அந்த தேங்காயோட அந்த இதோடையும் தண்ணியை வந்து ஊற்றி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஆணம். இப்போ இதில் வந்து ஆணத்தை கூட்டினோன்னா அதில் வந்து கருவேப்பிலை போடுறேன், பச்சை கருவேப்பிலை. ஆனால் எண்ணெயில் போட்டோம்னா அது வந்து பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ அதில் வந்து கொதிக்கையில் அந்த வாசம் நல்லாயிருக்கும், கருவேப்பிலை வாசம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து மாங்காய் வந்து 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாங்காய் வந்து ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருந்ததுனால ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதனால எடுத்து 1 மட்டும் தான் போட்டேன், 1 போடலை. போட்டுட்டு இப்போ வந்து அந்த கழுவி வச்சுருக்க மீன் மண்டையும் வாலை மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆணம் வந்து நல்லா கொழிஞ்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தலையையும் வால் மட்டும் போட்டு எடுத்து போட்டுக்கலாம் மீனை. இது நல்லா மீனை வந்து போட்டுட்டு ஆணத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். மீன் நல்லா வந்து வெந்துடும். அதோடய நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வந்து மீனை வந்து வேக வச்சு இது பண்ணணும்ல, எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் மீன் இருக்கிறத. ஆனால் பார்க்கையிலே தெரியுது உங்களுக்கு இப்போ அங்கே கொதிக்குது. அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டேன் நான் அடுப்பை. சிம்மில் வச்சு விட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். மீன் ஆணம் வந்து இது வந்து நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம். அந்த மீன் ஆணம் வந்து ரொம்பலாம் கஷ்டப்படுற வேலை இல்லை. எல்லாமே சேர்த்துட்டு இப்போ பார்த்தாச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ மீனானை வச்சு முடிச்சோன்னு பாருங்கள்.